பக்கத்து வீட்டை வேண்டி கொண்டு வரேன். அது வந்து வாழைப்பூ ரொட்டி சுடுவோம். முறு 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 2 ரொட்டி எண்ணெய் நல்லா இருக்கு. இது நல்லா கிடப்பா ஊடா நான் செய்தது. நீங்கள் தெரியுங்களா? இது பொரிச்ச மோதகம். இது என்ன சோத்த சம்பளா? சிவப்பு மிளகா சம்பல் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பொய்க்கில நல்லா இருக்குது. இங்கே வேறங்க தப்புரா இந்த ரெடியாது வேறங்கோ. இந்த சட்டியில் விட்டு அவன் குழைச்ச நீங்கள் அதுதான் நான் கயர் அம்மனாம் மறுத்து வைக்கணும். இப்போ வேறங்க வாழைப்பூ யாரோ பேசினமோ யாரோ நினைக்கணும் வேற என்ன தெரியல. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான மழையாக இருக்குது. இப்போத்தே ஆக்கள் புத்திசாலி. மத்தியான சாப்பாடு ரொட்டி. இங்கே வேறங்க 1/2 கிலோ கோதுமைமா சரியே இதோடவே நனைஞ்சுவோம் நண்படியல தெரியுமோ. ஆரி காலத்தில் இப்படி மழைய இடிமின்னலோட வரையில்லை. உயரமான மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்புறம் அதில் இடி விழுந்து ஒரு பொடியன் இறந்துட்டான். இன்னும் இலங்கைக்கு ஆபத்து வரப்போன்னு சொல்லி நாம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சும்மா இருக்கோம். நீங்களும் நல்ல சும்மா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு உண்மைக்குமே சொல்ல போனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் ஒரு மழை ஒன்று பெய்யும். அதுக்கு பிறகு 5ஆம் மாதம் மழை பெய்யும். ஆனால் நார்மல் மழை தான் பெய்கிறது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான மழையாக இருக்குது. விடாமல் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்து கொண்டு இருக்குது. நான் ஏதாவது வேலைக்கு போகமாட்டேன், ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது வேலை பார்ப்போம்னு நினச்சி கொண்டு இருந்தாலும் கூட போக விடுதில்லை. இடையே நிற்கிற மாதிரி நின்றதா தூர்ற மாதிரி தூரி டக்குண்டு பெருத்த மழை பெய்யுது. இப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பேரங்கோ எப்படி கடினமான மழை பெய்து கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு கண்ணாலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் போடுறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. புத்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம், மட்டக்களப்பிலையும் வெள்ளம். யாழ்ப்பாணத்தில் அவ்வளோத்துக்கு வெள்ளம் போகிற அளவுக்கு இல்லை. ஆனால் பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இப்போ நான் கூட இப்போ ஒரு 3-4 நாள் முதல் இதில் படுத்திருக்கேன். இங்கே பக்கத்தில் இடி விழுந்துருக்குது. மேலே அந்த இது இருக்குது தானே, என்ன பேர், இந்த சீட்டில் இருந்து அப்படியே டக்குன்னு அதில் அந்த சின்ன சின்ன தூசடிகள் எனக்கு வந்து எனக்கு ஊசி குத்தின மாதிரி முகத்தில் உடம்புல எல்லாம் அடிச்சிச்சு. அவ்வளோது பெரிய இடிகள் விழுந்து கொண்டு இருக்குது. எல்லாமே கால்நிலைகள் மாற்றங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அம்மாட்ட கேட்போம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. இந்தாங்க கதைங்க இருக்கா என்ன மாதிரி என்னன்னு சொன்னால் மழை ஏண்டா விடுகுது இல்லை. இப்போ வந்து என்ன சொல்லுங்க, இந்த இன்னும் இலங்கைக்கு ஆபத்து வரப்போன்னு சொல்லி நாம். ஆனால் பார்த்த அளவில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு. என்னென்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இடியால் தாக்கி 2 பேர் ஒரு ஆள் 2 பேர் ஒரு ஆள் அங்கே இந்தியாவில் அது தெரியாது எனக்கு. இந்தியாவில் சங்கானுக்கு என்ன ஒரு ஆள் நடந்து போய்க்க தாக்கினு சொல்லினோம். அது உண்மை தெரியாது. நேற்று எங்கட ஒரு வயலுக்கு இல்லை அப்போ கேள்விப்பட்டதும் சரியானதா போச்சு. என்ன சொல்கிறது. ஆனால் பவி முதலே எனக்கு சொன்னவன் மழை பெய்ய கேடி மின்னல் பின்னைக்க வெளியில் போகாதேங்க இப்போ பிரச்சனை நடக்குதுண்டு. நான் சொன்னேன், நான் கேட்டேன் நீ போகிற வழியில், அப்போ நானும் போகிறேன்ண்டு. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் நடந்த இது சரியான. நான் சொன்னேன் அனுபாக்கு, அதாவது மழை டைமில் முந்தினாலும் அதுக்கு முன்னாலும் மழை டைமில் வழியில் போனேன். அதே மாதிரி நேற்று மழை டைமில் வலிக்கிட்டேன். நான் சொன்னேன் இந்த டைமில் போகாது, எங்கள் விடியல் வித்தியாசமாக விழுகுது. உங்கள் வீட்டுக்கு எல்லாம் விழுது, எங்களுக்கெல்லாம் வீட்டுக்கே பக்கத்தில் விழுந்தது தானே, எல்லாம் பலதாயினது தானே. இப்போ நேற்று நான் சொல்லி போட்டு வாய் முடியல ஒரு 1/2 மணி நேரத்தில் இடி விழுந்துட்டு இடி விழுந்து ஒரு பொடியன் இறந்துட்டான். என்ன ஒரு 19 வயசு பொடியன். என்ன சொல்கிறது, அது எத்தனை எதிர்பார்ப்போட என் வாழ்க்கை எப்படி போகும் உண்மையிலே எங்களுக்கே இருக்குது, அந்த பிள்ளைக்கு இருக்காது. சரியான கவலையாக கிடக்குது. அப்போது என்ன நடந்துச்சுன்னே எனக்கு விசாரிக்கவே இல்லை. அது என்னென்னா விசாரித்தா மண்டை எனக்கு ஏற்கனவே மண்டியல் இந்த கவலையான கதைகள் கேட்டால் மண்டியல் விரைக்கிறது. வெளியிலையும் போகல அது மழை. ஆனால் திடீரென்று இப்படி நடந்தாண்டு இரவு தான் கேள்விப்பட்டு நான் வந்த பிறகு நான் போன இடத்த பெருசாக இடி இல்லை, மழை நேற்று விடவே இல்லை. நினைஞ்சு தான் ஏதோ ஒரு தேவியலுக்கு போனோம். என்ன செய்கிற நெடுக வீட்டுக்குள்ளே இருந்தது போனது. ஆனால் இதுதான் சரியான கவலையாக கிடக்குது. என்ன செய்கிறேன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் மெல்ல தாக்கி கொண்டு வருவது வேறுங்க. நாங்கள் முதல் இடிமின்னல் தண்ணிக்குள்ள நாங்கள் கூட பிடிச்சி கொண்டு வெளியில் போகிறோம். நான் சின்ன இல்லை அதுன்ற இது இப்போ தான் என்ன சொல்கிறேன்ட்டு அது ஏன் வருது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. போன முறை எங்களை விட்ட வந்து விழுந்து நிறைய மரங்கள் பட்டது. எங்களை விட்ட கரண்டுகள் இந்த கமராக்கள் எல்லாம் பலதாயினது. டிவி போனது, நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அது அந்தளத்தோட சாமானோட போனது ஓகே பரவாயில்லை. உயிராபத்துக்கள் இல்லாமல் விட்டால் நல்லா, அதுதான் பிரச்சனை. ஆனால் கூடுதலான நாட்கள் நீங்கள் மழை பெய்து கொண்டு கேட்க இடிமின்னல் மின்னுதண்டா ஒரு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு வீடோ கடையோ
அந்த மாதிரி ஓடி போய் டக்கண்டு நில்லுங்க இடி மின்னே இப்போ அந்த பொடியன் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். வயல்கரையில் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த இடத்துல பக்கத்துல மரங்களோ இது ஒன்றும் இல்லை, அது ஒரு வழி தானே. இப்போ எங்களோட வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த உயரமான மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த விடிவிலைக்க உயரமானதை தான் பார்க்கும். அதே மரத்தை தாக்கும் என்ன. ஆனா நீங்க கூடிய வரைக்கும் இடி 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 இடிச்சு கொண்டிருக்க மின்னல் தானே. அந்த டைமில் நீங்கள் மோட்டர் சைக்கிளையோ சைக்கிள்லையோ போக அதை தவிர்த்து டக்குன்னு அந்த டைமில் ஓடி போய் நீங்கள் பக்கத்தில் என்ன கடை ஏதாவது கடை இருக்கோ வீடு இருக்கோ கேட்டாவே விடுவினம். அந்த டைமில் அப்படி இருங்கோ. என்னடா எனக்கு நேற்று நடந்தது உண்மையா சரியானதாக கிடக்குது. என்ன எனக்கு தெரியல, பெருசாக தெரியுமண்டி நினைக்கிறேன். ஆனால் என்ன மேரண்டு வடிவாக தெரியல. அதுதான் சரியான கவலையாக்கிட. என்ன செய்கிறேன்னு தெரியா. நீங்களும் கவனமாக. அதில் அப்பாவும் மகனும் தோட்டத்தில் வேலை கொண்டு இருந்தவ தூர நின்று இருக்கணும். அதில் மகனுக்கு அவ்வளோ தான் காலம், விதி அவ்வளவுதான். 22 வயசு, 20 வயசு, 19-20 வயசு, 19-20 வயசு, சின்ன பொடியல். 22 வயசு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, வயசும் தெரியாது. வடிவா அந்த வீடு சொன்னவன், அந்த வீடு எங்கே இருக்குன்னு சந்தைக்கு போகிற பாதையில் முன்னுக்கு இருக்குன்னு சொன்னவன். அதில் கொஞ்சம் அவன் அப்பாவை எனக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். ஏன்டா முந்தி சின்னனில் நான் கண்ட ஞாபகம் கிடக்குது. நான் பொடியன்னு எனக்கு தெரியா, கண்டா தெரியும். உண்மையாக சரியான கவலையாக நீங்கள் நினைப்பீங்கள். இதே என் வீடியோவில் போடுறீங்கன்னு. நீங்களும் கவனமாக இருங்கோ. ஏனண்டா இது இந்த எங்கட இடத்த நடக்க மற்ற இடத்த இருக்கிற ஆக்களுக்கு தெரியாது தானே. அதால் தான் நீங்களும் கவனமாக இருங்கோ என்று சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இதை சொல்கிறேன். என்ன செய்கிறேன் நீ மழை என்ன சொல்லுங்க. மாரி காலத்தில் இப்படி மழையை இடிமின்னலோட வரையில். மற்றது மழையை ஒருடாமே போகப்படுவதில்லை. எங்களை விட்ட மரக்கறிகள் ஒன்றும் இல்லை, சாமான்கள் ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் இல்லை. மழையோ ஒரு டாம் போகப்படுவதில்லை. நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன சாப்பாடு ஒன்று செய்வோம்ன்ட்டு நினைச்சிருக்கிறோம். அதுக்கும் சாமான் இல்லை. அப்போ என்ன செய்கிறது. ஏதாவது பக்கத்து கடையில் வாங்கிட்டு வாங்க. ஏதாவது இதில் பக்கத்து கடையில் குழியை பிடிச்சி கொண்டு இந்த குழியை போட்டு கொண்டு போயிட்டு வாங்க. சரியே இதோடவே நனைஞ்சுவோம். நான் பிடிக்கல தெரியுமோ. இப்படி சுழட்டி இப்படி விளையாடத்தான் சரி. இந்த கூட அது என்ன நாங்க இப்ப குளிக்க போறோம். வெயிலு தான் சரி. இந்த கூட வேற ஒன்றும் சரி. வெயிலுக்கு இல்லை, இப்ப குளிக்க போறோம். நாங்களா தலைக்கு மட்டும் போடலாம். இதுல நாங்க பைர கோயிலுக்கு போய் நனைஞ்சு போய் வந்து விட்டேன். சரி, நாங்கள் இப்போ சமைக்க துவங்குவோம். என்ன போய் சாமானை வாங்கிட்டு வாங்க. நாங்கள் ஒரு சின்ன சாப்பாடு உண்டு செய்ய போகிறோம். இந்த மழைக்கும் மற்றது எல்லா சாமியாலும் செய்ய இல்லாதவங்க வெளியில் போய் மழை நனைஞ்சு போனேன் இன்றைக்கு. இந்த சட்டை இப்பையும் ஈரம்தான். இப்போ நனைஞ்சு போய் செய்ய இல்லாது. அதால் என்ன சொல்கிறது, இப்போ கேஷும் பிரச்சனை விலை. அதால் வெளியில் அடுப்பெடுத்து சமைக்கிறேன். அதால் கேஷில் செய்ய போகிறேன். ஒரு சின்ன சாப்பாடு அது என்னன்னு சொல்லி பொறுத்து இருந்து கொஞ்சம் பார்ப்போம். இங்கே பாருங்க, நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். ப்ளவுஸ் மிஷின் சரியான இதாக கிடக்கு. சப்பாத்தி பிரச்சனையும் தெரியா. தையல் நேராக போகுதில்லை, கப்பிக்கொண்டு நிற்கிதில்லை. இங்கே பாருங்க. இது எனக்கு தான் தைச்சேன். நான் வாக்களுக்கு தைக்கலாம் சரி வரேன். இங்கே பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கு. கழுத்து பெற்ற சரி சமையலாச்சு. ஒரு நானும் பலிக்கிட போகிறேன். மழை நிற்க போது போல. இங்கே வேறு கழுத்து எப்படி இருக்கு. நானும் பலிக்கிட போகிறேன். நானும் கடைக்கு போனோம். சமையலாச்சு சாப்பிட்டுட்டு போவோம். பவியும் பலிக்கிட போகிறானா. எனக்கு இந்த மழைக்கு டக்கண்டு போய் வேற வேணும். ஒருக்கா கடைக்கு பெருசாக கோதுமைமா நாங்கள் பாவிக்கிறேல. இன்றைக்கு ஒருக்கா போதை யோசித்தேன். ஒருக்கா ரொட்டி சுடுவோம். முறு 2 ரொட்டி எண்ணெய்க்க போட்டு ஒரு நாள் தானே வரவாயில் எண்ணெய்க்க போட்டு எடுத்து சுடுவோம்ட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி போயிட்டு வாங்க. நீங்கள் இருக்கா? நான் ஒருக்கா கடைக்கு போட்டு வர போகிறேன். கொஞ்சம் மழை விடட்டுட்டேன். சரி அது விடாது. இப்போ தான் கொஞ்சம் விட்டு இருக்குது. வேறங்கோ இவ்வளோ தான் மழை விட்டது. தண்ணி கூட குடிக்கால இல்லை. நான் என்னதான் நேற்று இந்த வீடியோவில் பார்த்தேன். நான் மழை தண்ணியை போல தண்ணி இல்லையா. சரி மழை வெளியான இடத்துல வர மழை தண்ணி ஓகே. இப்படி பட்டு வர்ற மழை தண்ணி இருக்குது தானே, அதுகள் நல்லதில்லை. இல்லை மேல இருந்து வர தண்ணி மழை தண்ணியை போல தண்ணி இல்லையா, சுத்தமான அப்போ எடுத்து குடிச்சீங்களோ தண்ணி. அதால் நான் இன்றைக்கு 4 பாத்திரங்களை வடிவாக கழுவி போட்டு வெளி இடத்தை வச்சிருக்கிறேன். தண்ணி
அது எங்கே அதே சுத்திகரிச்சு தான் எடுக்கிறவங்களும் இன்னும் தெரியாது அது சுத்திகரிச்சில்ல சாதுவா நாங்கள் ஒரு பெரிய சட்டிக்கு அதை ஊற்றி சுட பண்ணி போட்டு எடுக்கலாம் வாங்கியிருந்தாச்சோ வாழைப்பூ இந்த பக்கத்து வீட்டில் வாங்கினேன் எங்கட விட்ட கிடக்கு கொஞ்சம் உயர்ந்த மலைக்கு பிடுங்க இல்லாது பிடுங்கினா சறுக்கி விழகணும் காலம் போடும் கையும் போடும் அதால் இந்த பக்கத்து வீட்டை வேண்டி கொண்டு வரேன் அதை கன நாள் கூடி கிடக்கு நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் கன நாள் கூடிக்கிட அவையும் முடிக்க இல்லை எங்கட விட்டே தொங்குறது இல்லை வேலிக்கால தெரிஞ்சது அப்போ அவையண்ட விட்ட இன்னும் கிடக்குது உண்டோ அப்போ இது அவை சமைக்க இல்லை நாங்கள் தந்து விட்டேன் இங்கே வேறுங்க 1/2 கிலோ கோதுமைமா இப்படித்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது ஏன்னா இங்கே மண்டுகள் புழுக்கள் எல்லாம் பிடிக்கும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம் இங்கே இந்த சட்டை நினைஞ்சு போச்சு இங்கே சட்டை நினைஞ்சு போச்சு சட்டை நினைஞ்சு விட்டோம் வாங்க சமைக்க துவங்குவோம் சமைப்போம் வாங்க டக்கட்டு ரொட்டி இடி கிடைக்குது இடி வந்து இடிக்க ஓடியெல்லாம் இந்த தேங்காய் விழுகிற தலையில் விழுது சரி வாங்க சமைப்போம் சரி என்ன செய்றீங்க நாங்கள் சொன்னேன் அப்போதான் என்னது ரொட்டி செய்ய போகிறேன் ரொட்டியோ விடுகுது இல்லை மலைச்சாவுண்டு கேட்குது உங்களுக்கு மலைச்சாவுண்டு கேட்கு இடி மின்னது இடி மின்னது இடி இடி இடிக்குது என்னது என்ன ரொட்டி இது வந்து வாழைப்பூ ரொட்டி வாழைப்பூ ரொட்டி ஏன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைப்பூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் யாராவது சுட்டிருப்பினேன்னு நான் பார்க்கல என்ன நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்களே சுடலையே இது வரைக்கும் நான் செய்யல நான் வாழைப்பூல பகோடா செய்தேனா பகோடா செய்தனாங்களே ஓ இது என்ன சொல்லுங்க வாழைப்பூ வந்து நல்லா இருக்கும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது தான் என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு செலரோகம் அதுகளுக்கு நல்ல மற்ற அந்த கிட்னியில் கல்லுக்கு ஏதோ இந்த சாறு எடுத்து குடிக்க இந்த சாறு எடுத்து குடிச்சா நல்லம்மா கிட்னி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வாழைப்பூ நல்லா வந்து எனக்கு தெரியாது யாரோ ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் பிள்ளையோ சரியோ தெரியாது மற்றது நாங்கள் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு ரொட்டியும் பிளேன்டியும் குடிக்க போகிறேன் அப்படி தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் இன்னும் செய்ய வலிக்கிட்டேன் நான் என்ன செய்ய வலிக்கிட்டு கடைசியில் இப்படி ஏன்னா மழைக்கு நல்லா இல்லைங்கடா மழைச்ச ஒன்று உங்களுக்கு கேட்குதோ மழையண்டா புர்ரசி நீங்க இரவு ஏதோ இறைஞ்சி ஒன்று இருக்கும் கேட்பீங்க என்ன சவுண்டை போட்டு நிறுத்துறோம் என்ன சவுண்ட் சொல்லுங்க அப்போ அது மழை மழை சவுண்டு தான் இவன் இரவில் போன விடியப்புறம் உழம்புறான் என்ன அவன் விடியப்புறம் 3:30 உழம்புறான் 3:30 உழம்புறான் அப்போ நானும் ஒளிம்பினாலும் நானும் உழம்பி விடுவேன் நித்திரை வராது வேந்து பர்றா சிதம்புடாவேன்னு சொல்கிறது சில நேரம் நல்ல குரட்டை எடுப்பான் சில நேரம் போனை பார்த்தோம் நானும் உழம்பி போன் பார்க்குறது தான் சில நேரம் இந்த வீடியோவை சில நேரம் ஏதாவது யூடியூப்ல ஓட்ட வீடியோ திருப்பி பார்ப்போம் நாங்கள் ஓட்ட வீடியோவே போட்டது ஓடி கிடக்கும் எத்தின்னு ஓடி கிடக்கண்டு சில நேரம் உழம்பின நேரத்தில் சில வேளை பார்ப்பேன் அப்படி போகுது மழை போட ரசீதில் இப்போ மழைக்குள்ள போய் வாழைப்பூ பக்கத்து விட்ட வாங்கி கொண்டு வந்து விட்டாங்க நெடுக வேலிக்கால தெரிகிறது எங்கட வேலிக்கால கண்ணனால பிடுங்க இல்லை நான் போய் கேட்டேன் தந்து விட்டினேன் நான் சொன்னேன் தேவையண்டா கேளுங்கோ இங்கட விட்ட 2 கிடக்கு மழை விட்டு அப்புறம் முறிச்சு தாரேன்ட அவைக்கு தேவையில்லை தேவையண்டா நான் கொடுப்பேன் பிரச்சனை இல்லை இப்போ ரொட்டி தான் சுட போகிறோம் இப்படி இருக்குமென்னு தெரியா நீங்கள் யாராவது சுட்ட நீங்களோ சுட்டு நல்லா இருந்ததோ ஆனால் நல்லா இருக்குமெண்டி நினைக்கிறேன் யாராவது சுட்டு இருப்பினம் என்ன தெரியல யாராவது சுட்டிருப்பினம் நான் பார்க்கல யாரும் சுட்டதை பார்க்கல நான் நல்லா கிடக்குமென்னு நினைக்கிறேன் அப்போ 2 விதமாக செய்வோமே ரொட்டியை ஒரு விதமாக முதல் வாழைப்பூ போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் சக்ஸஸ் ஆனா ஓகே இல்லாட்டி சத்தப்படா நாங்கள் நார்மல் சுடுற ரொட்டியே சுட்டுருவோம் இல்லைண்ணா சூப்பராக கிடக்கும் இந்த வெங்காய மிளகாய்க்கு என்ன வாழைப்பூவை போட்டால் வாழைப்பூவிൻ്റെ வாசம் தான் வரும் வெங்காய மிளகாய் வாழைப்பூவை கொஞ்சம் வதக்கி போட்டு ரொட்டியை சுடுவோம் அது சத்து போடுமோ எங்களுக்கு டேஸ்ட் இல்லை வேணும் சத்து தேவையில்லை நாங்கள் பச்சையாக சாப்பிடணும் அந்த வாழைப்பூவை போட்டால் அந்த வெங்காய மிளகாய் வாசம் போடும் அன்னைக்கு என்ன பச்சை மிளகாய் வெங்காயம் இது பெரிய வெங்காயம் எடுத்தேன் எந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் கிடக்கு அப்போ 2 சேர்த்து ஒரு ஆட்டி வெட்டுப்படுது வைக்காது முதல் இது வச்சு போட்டுட்டீங்க தானே முதல் உள்ளுக்கு வைக்கிறேன் இது வச்சுட்டீங்க தானே 2 வருஷம் வெட்டுப்படாது டக்கண்டு வெட்டுப்படாது அது பிரச்சனை டக்கண்டு வெட்டு இந்த அடி நீங்கள் அடித்து பிழுத்து பாருங்க
இந்த என்ன உள்ளுக்கு தண்ணி ஆ என்ன வேலை இதா புட்டுப்படுதா புட்டியாச்சா இல்லை அமர்த்தி வச்சு அமர்த்தி இழுங்க என்ன எழுபடையில கேரடா என்ன எழுபடையில இதன் லொக்குக்க போடும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இல்லை செய்ய வரும் எடுத்து விட்டு ரெண்டு வெட்டு போடும் அது ஓகே லொக்கெல்லாம் சரி என்ன சரி வருது சொன்னாங்க கூட போட்டாச்சா மாவை என்ன மாவு அரைக்க போறீங்களோ நாங்கள் இப்படி கோதுமை வாங்கி நான் அரைக்கிறீங்களே எப்படி அப்போ அப்படியே காய்ச்சிட்டதுதான் ஏன்னா புழு நிற்க மாட்டேன் அரைக்கிறீங்களா உங்க நிற்குது ஒரு புழு எங்க உங்க நிற்குது எறும்பு உண்டோ எறும்பு புழு எத்தனை கொஞ்ச நாள் வேண்டி பாத்தியோ எத்தனை நாள் வாங்கி காட்ட பொரிய கிட்ட போய் திருப்பி அரிப்போம் விளங்கல திருப்பி அரிப்போம் ஓ புழுண்டா திருப்பி அரிக்கத்தானே வேணும் என்ன இப்படி கடையில வாங்கி ஒரு 15 நாள் இருக்கும் வாங்கி என்ன 20 நாள் இருக்கு கடையில வாங்கினாலே வருமோ இல்ல இங்க புழு பிடிக்குது இங்க வந்து எங்கட ஸ்ரீலங்காவில உயிர்கள் எல்லாம் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கு ஓ டக்கண்டு உயிர் உருவாகுது அப்ப அங்க 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 இல்லையா புழு அங்க இப்படியே ஒரு வரியம் 2 வருஷமும் கிடக்கும் சில நேரம் திருப்பி அரிப்போம் அதுல இருக்கு அது நோட்டு அது ஓட்டு எகுல எங்க அதுல ஒரு கருப்பா கிடந்தது ஓட்டாது அது சட்டி ஓட்ட அப்ப என்ன கடையில கிடக்குது அதுதானே என்னண்டு எனக்கு தெரியும் ஆனால் கணக்கா வேண்டியது இன்னொரு அப்படியும் ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள தான் வரும் இதுக்குள்ள இருக்கா அன்னைக்கு இது புதுமாவும் இது இப்போ வேணும் கணக்க தேவையில்லை கணக்கு தேவையில்லை கரெக்டுகள் இருந்தால் ஃபுல்லாக கரெக்டையும் பிடிச்சது இருக்கலாம் கரெக்டு போடையில்லை வாழைப்பூ மட்டும் ஏன்னா வாழைப்பூ இந்த இதை கரெக்டுகள் போட்டால் கொஞ்சம் இதுக்குள்ள இல்லை இப்போ என்ன செய்கிறீங்க இப்போ வாழைப்பூ போட்டுறேன் தேங்காய் திருப்பி போட்டேன் நாங்கள் இதையும் போட்டு அரைக்கலாம் இதுக்கா ஓ சின்ன வட்டி தந்தீங்களா அரைக்கலாம் கொஞ்சம் இந்த சைஸாக வட்டி தந்தீங்களா அரைக்கலாம் இங்கே ஏற்கனவே அரைச்சாச்சு இதுக்கு போட்டு மிஷினுக்கு இந்த இது வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு ஆனால் இதே மாதிரி ரை பண்ணி பார்ப்போம் அரைவடம் தானே வேந்து ஓ அது இது கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லைடா ஸ்ட்ராங்கோ கொஞ்சம் அந்த வெங்காயத்தை விட ஸ்ட்ராங்கோ ஓ வெங்காயம் பக்கம் தண்டுவோம் என்னன்னு தெரியாது கொஞ்சம் அரைச்சி பார்த்துக்கிட்டு என்னென்னா இந்த வாழைப்பூ இருக்கல்லோ வாழைப்பூ முந்தி எங்களை அம்மாவை செய்யக்க இப்படியே வாழைப்பூ வச்சு தண்டு போட்டு கொஞ்சம் அரைச்சி உப்பு இருக்கல்லோ எதண்டு போட்டு இப்படி கொத்தி போட்டு தூளை அரைச்ச உப்பு அல்லது உப்பு எடுத்து தண்ணிக்க போட்டு விட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு அப்படியே அந்த குழைச்சி போட்டு இப்படி அமர்த்தி வச்சு அந்த தண்ணியை எத்துறது ஓ இப்போத்தே அக்கள் புத்திசாலி நான் பார்த்தீங்களோ இதை எத்தே இல்லை இதில் தான் எல்லாம் இருக்கு முந்தைய தண்ணியில் என்ன சத்து இல்லையோ அப்படி இல்லை கயறு மண்டு செய்கிற அந்த காலங்கள் புத்திசாலி அந்த காலங்கள் புத்திசாலி இல்லையோ அந்த காலங்கள் பூராத்தையும் கண்டுபிடிச்சதால தான் எங்களுக்கு இவ்வளவு இருக்குது ரெண்டாலும் வாழைப்பூ தண்ணி எத்தினவை தானே இதோ எல்லாருமே தெரியல இதை அரைச்சி பேர் கொஞ்சம் இந்த பார்த்துட்டு பட்டோம் தாங்க அரைப்போம் அதோட இதுக்கு போடுங்க கிளந்து அரைக்கிறது தானே இதை போட்டுட்டு இல்லை எல்லாம் கிளந்து அரைக்கிறது தானே போடுங்க பாட்டு பாவம் போட்டு பாவம் அப்படி கிளக்குறது தானே வந்து இதுக்குள்ள போடையில ஏன் இது நிறைய வந்துட்டே நீ என்னட்டு போடுறத கொஞ்சம் போட்டு பார்க்குறது தான் போடட்டும் இல்லை கிஞ்சல கொட்டும் இதுக்கு போடட்டே அதுக்குள்ள போடுங்க அதுக்குள்ள மாக்கில் போட தானே போடும் இது பாருங்க நிறைய வெங்காயம் நிறைய வெங்காயம் நிறைய போட்டாத அந்த இதை எடுங்க அதை கலட்டுங்க வேணே அதை கலட்டுங்க ஒரு பட்டிக்கு தெல்ல போகுது இதுல பச்சையும் தெரியல வெங்காயத்தின் கலரும் தெரியல ரெண்டும் சேர்ந்த கலரா நல்ல ஒரு சாமான் என்ன டக்கட்டு விட்டது என்ன வேலையை குறைக்குது வேண்டி எந்த விட்டு $5 இங்க கிடக்கு இங்க எல்லா இடத்தையும் எல்லாம் கிடக்குது ஒன்றும் இல்லாதாண்டி இல்லை முழுதுமே இருக்கு 5 ஒரு 1000 ரூபா தான் பேர் கை எரிய போகுது
இங்கே நாங்கள் நினச்சினாங்க வெட்டுப்படாண்டு ஆனால் இங்கே வேற எப்படி வெட்டுப்பட்டிருக்கான்னு சொல்லி இது நார்மலாக தான் எழுத்துனாங்க இனி ஃபுல்லாக வெட்ட போகிறோம். உண்மைக்குமே அசல் ஜாமான் உண்டு உண்மைக்குமே. இந்த வேற சூப்பரோ இந்த வேற டக்குன்ட்டு எல்லாம் ஈஸியாக வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆளுங்களுக்கு. ஈஸி வேலை வேறுங்க. இனி வரைக்கு இப்படி தான் பட்டுறேண்ணா. சரி இனி வரைக்கு இதோ ஓகே வர நீ யாரோ பேசினமோ யாரோ நினைக்கணும் வேற என்னன்னு தெரியல. இனி வர ஈஸியாக செய்யலாம் தெரியுமோ? இனி ஈஸியாக செய்யலாம் வர. ஏனண்டா இது வாழைப்பூவும் போட்டதுமே என்ன என்ன மட்டும் வேண்டலாம். என்ன மட்டும் வேண்ட போகிறீங்களோ? என்ன மட்டும் வேண்ட போகிறீங்களோ? பழம் தாங்கினால. ஆனால் அந்த மிரக்கறி ரொட்டியில் அதை செய்கிறதுக்குன்னு இல்லை சாமான என்ன மிரக்கறி ரொட்டி இந்த வாழைப்பூ வர நாங்கள் அந்த வெட்ட நேரம் செல்லும் நினைக்கிறாங்களோ. இது வெட்ட எப்படியும் அரை மணி தேரத்துக்கு மேலே செல்லும். நாளைக்கு வரப்போமாண்டா அப்படி இஞ்சி உள்ளுக்க போட்டு அதில் நம்மளும் உள்ளுக்க போய் அந்த கழுவலாம். அப்போ இது எங்களுக்கு வேலை இப்போ நாளை வரப்போமண்டு இல்லாமல் உடனேயும் பறக்கிறதுக்காக நீங்கள் சாருங்க. நான் முதல் பச்சை மிளகா வெங்காயம் போட்டேன். நான் இப்போ வேறுங்க வாழைப்பூ அப்படியே நாங்கள் போடுறோம். இந்த கயர் தண்ணி எடுக்கல. ஆனால் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தெரியுமோ? பச்சை சாப்பிட முடியுமாண்டா சாப்பிடலாம். அப்போ சாப்பிடுவோம் நீங்கள் தனியாக பார்ப்போம் சாப்பிடு பார்ப்போம். என்ன கயிறுது கயலுது பாட்டு அழுகலை வரதோட இல்லை தேக்காப்பு போடுறதால வாழைப்பூ அது நாங்கள் கயர் அம்மனாம் மறுத்து வைக்கணும். இது தேங்காய் பூ பார்த்தோம். தேங்காய் பூ எனக்கு என்ன போடுறது? உப்பு இனி உப்பு தேவையான அளவு உப்பு. என்னடா இடம் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. இப்படித்தான் மழை காலங்கள் அப்படித்தான். என்ன தேவையான அளவு உப்பு கை கணக்கில் போடுறா. சரி அடுத்தது என்ன? அடுத்த குழைக்கிறதோ தண்ணி விட்டு இதை ஒரு துணியை விரித்து போட்டு செய்கிறோம். போட்டாச்சு எல்லாம் சரியோ. இது இந்த நான் நினைச்சது காலமே வாழைப்பூவை நினைக்கல. என்னென்னா மழைக்க பிடுங்க இல்லாது தேங்காய் பூவும் போனிஞ்ச கிடக்கு இதுதான் போனது லைட்டு. வாழைக்காயும் வாழைப்பூ இல்லாமல் பச்சை மிளகாயும் வெங்காயமும் தேங்காய் பூவும் போட்டு கோதுமா சுடுவோம். ஏனெண்டா நாங்கள் கோதுமா சுட போறீங்களோ? கோதுமா போட்டு ரொட்டி சுடுவோம். நெஞ்ச நிறைய விட்டது எல்லாம் போட கணக்க. இது என்ன செய்கிறோம்? மிச்சத்தை வச்சு போட்டு ஒவ்வொரு நாள் டெய்லி சுட்டு சாப்பிடுவோம். இப்போ வடை செய்யலாம் போல. வடையும் செய்யலாம். உளுந்து போட்டா வடை இல்லை இப்படியே செய்யலாம். உளுந்து இல்லாத வடை உளுந்து இல்லாமல் செய்கிற வேலை. இதை நல்லா குழச்சி போட்டு நீ எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த சட்டியில் விட்டு அவன் குழச்சி நீங்கள் அதான் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போட்டு ஆளை பேர அதுதான் என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்களோ? கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். இல்லை அது என்ன சொல்லுவோம். இது நாங்கள் தண்ணியாக குழைச்சா தான் சட்டியில் விட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவு குழைச்சா சட்டியில் விட்டாது. நான் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டேன். நான் கொஞ்சம் கையில் ஒட்டுதாண்டு. இந்த கையில் ஒட்டுதாண்டு 15 ரொட்டி சுடலாம் போல. 15 சுடலாம். அப்போ அடிச்சா கொஞ்சம் சாஃப்டாகும். இது என்ன ஒரு 2-3 மணி நேரம் அப்படி எப்படியே விட்டா இன்னும் பெஸ்டா இருக்கும். என்ன நல்லா கிடக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் பொரிச்சல் எடுக்க போகிறோம். பொங்க எடுக்கல. இப்போ பசிக்குது. என்ன 2-3 மணி நேரம் விட்டா ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம். அது தேவையில்லை. கொஞ்சம் நேரம் அங்கே 1 மணி நேரம் விட்டது. இந்த நெருக்குச்சி ஆட்டுப்படுது ஒரியா. ஏன்னாண்டா மழைக்கு நெருப்பட்டியும் கூட இளவாளிக்குது. அப்போதான் நெருப்பட்டி இளவாளிக்குதோ? அப்போதான் நான் ராட்டு பெறது இல்லை விளக்கு வைக்கிறதுக்கு. இந்த கோயிலையும் போய் ராட்டு படையில்லை. ஒரு 3வது 4வது குச்சி தானே. இது முதலாவது குச்சி. இங்க ராட்டு போட்டா என்ன ஓகேயா? ஓகே. அலெக்சாண்டர் இந்தியாவை போகிறது தானே. அப்போ நான் அந்த அவர்கிட்ட அடுப்பை தூக்கி வந்துவிட்டேன். நான் வெளியில் வச்சு சமைக்கலாம். அவர் அடுப்படுத்து காருக்கு வச்சவர். இது என்ன நீங்கள் இது வெளியே பாருங்க. காருக்கு வச்சவர் என்னது கண்டா இது கேஸ் அடிக்கிறதுக்கு. அப்போ எனக்கும் தெரியாது. அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே திறந்து பார்த்தா அது அடுப்பு கிடந்துச்சுது.
ஏடி நீ அப்ப ஹார்ட்டே போட்டு கொண்டு வந்துட்ட நான் இப்போ இந்த கட்டினா இங்கே இந்தியா தானே போகிறீங்க 60 நாள் என்ன கிடக்கட்ட பண்ணி சொல்லி விட்டேன் ஏன்னா மலையாள டைம்கள் தானே அப்போ தூக்கி தூக்கி சமைக்கலாம். ஓ இப்படி இது எல்லாத்தையும் எடுக்காம அதை டக்காண்டா அதை என்ன டக்குன்னு சமைக்கலாம். அது ஒரு 30 நாளை வச்சு சமைக்கலாம். அதை கேஸ் அடிச்சா 30 நாளை வச்சு சமைக்கலாம். நோமலே அது இதுவும் குறைவாக தானே இருக்கு. அது சொன்னா இந்த என்ன பஸ் பயணம் போய்க்கலாம் அதில் அந்த கேஸ்லாம் நீ சமைக்கிறவ. ஆனா இப்ப போய்க்க உங்களால போய்க்க ராசாத்தியோட போய்க்க ராசாத்தி எங்கேயா ராசாச்சி நிக்குது அவர்கிட்ட என்ன இருந்து சூடாயிட்டுது சட்டி எண்ணெய் ஊத்துங்க. இது என்னென்ன செக்கில் ஆட்டின தேங்காண்ணையோ செக்கில் ஆட்டுறையில இங்க மிஷின்ல எங்கட எண்ணெயை தேங்காயை கொடுத்து மிஷினில் தண்டா தானே முடிஞ்சா கரைச்சல் என்ன. இப்போ நாங்கள் என்ன ஏன் கணக்கு ஊற்றுறோன்னா பொரிச்சு எடுக்க போகிறோம். எனக்கு ஒருக்கா பொரிச்சு எடுத்து சாப்பிட ஆசையாக நான் தானே இந்த ஆசையை காட்டினேன் என்ன உங்களுக்கு ஆசையாக கிடக்குது. அப்போ நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னாண்டா இது பால் தானே என்ன கொழுப்பு தானே. ஆனால் தேங்காய் பாலும் இதுதான், தேங்காய் பாலும் இதுதான், எண்ணெயும் இதுதான், எல்லாம் இதுதான். ஒரு நாளைக்கு மட்டும் நாங்கள் பெருசாக எண்ணெய் சமைக்கிறேல நான் கொலஸ்ட்ரால் இருக்குது 20 மில்லி குளிசா போடுறேன். என்ன சூடாயிட்டு எண்ணெய் சூடாயிட்டு என்ன அதுக்குள்ள சூடாயிட்டு ஒரு நிமிஷத்துல சூடாகும். என்ன அதில் போட்டு தப்பு என்ன வாழையில போட்டு தானே தப்புறது கையால் இந்த தப்பெல்லாம் அது ஒவ்வொன்றுக்கு நான் தண்டு கொண்டல நிற்கவான். ஒவ்வொன்றுக்கு நான் கையை இதை கழுவி கொண்டு நிற்கவான். என்ன அந்த சூக்கேஸ் அப்படியே கிடக்கும் அதில் சூக்கேஸ் அப்படியே கிடக்கு. உள்ளுக்க நிலம் ஊறல் நிலத்தில் வைக்க ஊறல். அப்போ ஏதாவது மேசை வச்சு விட்டு தான் வைக்க வேணும். அப்போ அப்படியே கிடக்கு. இங்கே வேறங்க தப்புரா நல்ல வாசம் அடிக்குது. தேங்காய் டக்குன்னு மனம் என்ன இந்த நல்ல மனம் தேங்காய் பால் மனம் மணக்கும் தேங்காய். இந்த ரொட்டி நாங்கள் முதலாத்தான் சுடுறோம். என்ன வாழைப்பூ ரொட்டி சுட்டதுன்னா இல்லை நான் பகோடா சுட்டுனாங்க. பகோடா போட்டு சுட்டேன். அப்படின்டா வாழைப்பூ பகோடா செய்த ரொட்டியும் அப்படி தானே வர போகுது. பகோடா சுட்டேன் நாங்கள். அப்போ ஆபி குழந்தை இல்லை நீ 5 வயது முதல் அபி குழந்தை இல்லை இப்போ 5 வயசுக்கு 10 வயசு 12 வயது கொஞ்சம் சின்னால் தான். ஆக சப்பையா இதாக்குறீங்க பொரியுமாடா ஆக சப்பையா இதாக்குறீங்க ஈடுபடுதோ நிறைய பொருள் இப்படி சப்பையண்டா ஈடுபடாது எடுங்கோ. இல்லை சப்பியண்டா தான் இந்த 402 பேர் நீ தான் தேத்தனியா தீரப்புற. சரி நீ அது தெரியாது. இவன் நல்லா ராமாவுக்கு நடிப்பான். ராமா தான் நீ நடிப்பண்டா. ராமா என்ன கொதிச்சா தண்ணியை ஊற்றி பார்க்க வேணும். ஐயோ சும்மா இல்லைங்கோ முகத்தில் தான் போகுது. இல்லை சமையல்காரரோ சொன்னவன் அதுக்கு இப்போ இதாண்டா முகத்திலாம் திறக்கும். இப்போ அது கொதிக்க இல்லை உங்கள் கொதிச்சு விட்டுது. உங்கள் வட்டிக்குது வேறங்க கொதிக்க இல்லை வட்டிக்குது வேறங்க. சாம்பிளுக்கு போட்டு பார்க்கணும். சாம்பிளுக்கு கடைக்கு பார்க்க போகிறா அங்கே வேற பெரிய அளவில் கொதிக்க இல்லை கொதிக்க அது காணும் கொதிச்சது காணும். பொரியும் கோரியண்டு பசிக்குது நினைச்சருக்கு உனக்கு பசிக்குது. நீ என்ன சாப்பிட்ட? நீ வந்து அடிச்சு போட்ட. நான் பழஞ்சோறும் இவனுக்கு ஏதோ பழஞ்சோறும் கறியும் பிடிக்குது. பழஞ்சோறும் கறியும் நான் நேற்று 2 நாளைக்கு கறியை சமைச்சேன். நான் சாம்பார் தான். இப்போ ஏனெண்டா எண்ணெய் இல்லாமல் நாங்கள் பருப்பு நிறைய மிரக்கறிகள் எல்லாம் போட்டு சாம்பார் நல்லா கிடக்குறல்ல. ஓ சாம்பாருக்கு கடலை என்ன கடலை ஒரு 200-300 ஒரு 150 கிராம் கடலையும் பழஞ்சோறும் சாம்பாரும் சாப்பிட்ணும் அப்படியே போகிறேன். அப்போ மத்தியான சாப்பாடு வேண்டாமுண்டல சொன்னேன். ஒட்டு அது இப்படி மெல்லிதான் டவுட்டும் தானே. இப்படி மெல்லி சாப்பிட்டு டவுட்டும் தானே என்றால் இல்லை அது இதுக்கு எண்ணெய் பூசா சைட்டாக நிற்குது. இப்போ ஒரு கொஞ்சம் சைட்டாக நிற்குது இங்கே நிற்கட்டுக்கு ஒரு வாரம் இதுக்கு எண்ணெய் பூசம். இந்த இலைக்கு எண்ணெய் ஒட்டாமல் எண்ணெய் பூசம். இனி சப்பையாச்சியாங்க முந்தி மாதிரி ரொட்டி செய்யுங்க. இந்த இஞ்சால் எடுத்து விடுங்க. சப்பையா இதாக நிற்குது. இல்லை பொருள் அது இந்த வேக கரைக்கு போகும். இப்போ சின்னனாச்சு. இப்போ சின்ன குழைங்கோ சின்ன குழைச்சா தான் இல்லை. அப்போ என்ன குழைச்சி போட்டு விட்டா என்ன போடாம். இந்த சைஸ் நல்ல சைஸ். சரி கொஞ்சம் நரமும் 2 பேர் இது காணும். இது நல்ல சைஸ். இது என்ன வாசம் ஏதோ வருது. ரொட்டி சுற்றோன்னு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் இதில் என்ன இலைக்கு ஆற விடணும். என்ன இலைக்கு ஆற விடணும். என்ன பசிக்குது எனக்கு.
பசிக்குதோ? நானும் ஒரு 15 கடையில் 20 கடையில் தான் சாப்பிட்டேன். இப்போ எத்தனை மணி? 1 மணி 1:30 ஆகட்டு. நேரம் என்னென்று போகிறது தெரியுது. பிஞ்சாலும் ஒரு வடிவு தான். இந்த பிஞ்சத்தை பார்க்க 400 உண்டல்ல கிடாக்கு. எங்களில் ஒரு பழக்கம் என்ன சொல்லுங்க, முதலாவது சுட்டு நல்லதுண்டு பார்த்து விடுப்பேன் சுடுவோம். இல்லை நல்லா இருக்கு, முதலாவது சுட்டா படக்கண்டு சாப்பிடவா. டக்கண்டு இதாகுது என்ன, கலர் வருது என்ன புரியுது. எங்கேருந்து சமைக்கிறோம்னு பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள எங்களோட கிச்சன் ஒழுகுது. அங்கே அந்த பத்திக்குள்ள நாங்கள் கேஸ் வச்சு சமைக்கிறோம். நாங்கள் அதுவும் ஒழுகுது. எல்லா வீடுகளும் இப்படித்தான். மழை வெளியில் மழை, அப்போ வெளியில் போகாது. இது மட்டும் நல்லா கிடையாது. இப்போதான் கொஞ்சம் மழை விட்டு கொஞ்சம் இதாக இருக்குது மழை. ஆனால் தூறுது, விடையில தூறுது. இது இருட்டா கிடையாது, மழை விடாது. 2-3 நாளைக்கு விடாது என்ன மழை. மேரி மழை நிறைய பெய்யுது என்ன. எப்படி ஏதோ உருவம் மாதிரி வந்துக்கிட இங்கே மயில் மாதிரி புறாவ கோழியோ அடிக்காம இஞ்ச. இந்த பேரங்கோ ரொட்டி முதலா ரொட்டி சுட்டாச்சு. இந்த பேரங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரெடியாகுது. பேரங்கோ எப்படி இருக்குண்டு பேரங்கோ தக்கண்டு நல்லா இருக்கு என்ன பார்க்குறது. ரொட்டி என்ன அந்த மாதிரி தான் கிடக்கு என்ன. சரி சாப்பிட்டு பார்த்து நீங்க தான் முதல்ல சாப்பிட போறீங்க. வடிவமா சுட்டு வடிவமா சுட்டு இது தலை, இது செட், இந்த கோழிண்ட இந்த கொண்டை, இது வால், இது கால். அடே ஓ இப்ப சொல்லத்தான் அப்படி இப்ப தெரியுதா பாத்தியா? சேவலில சின்ன இது ஊர் என்ன சின்ன இது சின்ன சேவல் குஞ்சு கட்டை சேவல். சரி இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்காண்டு. ஒரு இதை பிரட்டி போட்டு படபடண்டே எரியுது. பரவாண்டிதான் ஆகுதோ என்ன உடனே சாப்பிட்டு பார்த்துறது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க என்ன என்ன ஒரு ரொட்டியை சாப்பிட்டு பார்க்குறோம். கொஞ்சம் இப்படி அடுக்கவில்லை. அது அடுக்குவோம் மாறுதல என்ன சும்மாவே பொய் நல்லா இருக்கு அந்த மாதிரி கிடக்கும். இன்னும் வேகுது முழுகுது. ஆனால் வாழைப்பூண்டு ஒன்றும் மாதிரி இல்லை. வாழைப்பூ அவ்வளோ போட்டு நீங்கள் வேற இல்லையோ? மும்மளம் போட்டேன் நான் அரைவாசி கூட. டேஸ்ட்டு நான் சாப்பிட மாட்டேன் தெரியும். எண்ணெய் ரொட்டிகள் நீ நல்லா சொல்லாத பழஞ்சோறு போட்டு அடித்து போட்டு. பழஞ்சோறு கணக்காக தான் போட்டுனாரு 100 கிராம். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்ல வைக்கு. அது ஓகே என்னது அது சாப்பிட்டு பாருங்கோ கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி. நல்லா தாங்க அது மணியா கிடாட்டி பிளேண்டியாத்தியா பிடிப்போம். பிளேண்டியாத்தியாதோ ஒரு நான் சுட்டாப்புறேன் சுட்டு முடியட்டுக்கு கொஞ்சம் உரைப்பு பல்மனு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள இந்த கடல் உரைக்குது. உரைப்பெல்லாம் காணும். உரைப்பு இன்னும் உரைப்பு அந்த சில ராசப்படுங்க உரைப்பு இந்த நல்லா இருக்கு. பச்சை மிளகா நான் கூடத்தானி போட்டு நான் ஒரு 10-12 மிளகா நல்லா இருக்கு. உண்மைக்கும் அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பொய்க்கில நல்லா இருக்குது. இந்த முந்தியான் ரொட்டி சாப்பிடுறதுக்கு நல்ல மிரக்கரை ரொட்டி இன்னும் சாப்பிடணும்னு சொன்னால் நல்ல கூட மிரக்கரை ஓட்டு செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இதோட நீங்கள் பீட்ரூட் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம், அது மற்றது கருவேப்பிலை சேர்க்கலாம். எல்லாம் நல்ல சின்ன சின்ன துண்டா வெட்ட வேணும். முக்கியமாக நீங்கள் பெரிய வெங்காயத்தோட சின்ன சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். கருவேப்பம் இல்லை இலையும் சுடலாம் சத்து தானே. ஆனால் எண்ணெய்க்கு போட்டு வர்றதுக்கிட்டே என்னன்னு தெரியல. அடுத்த ரொட்டி அது நல்ல கலராக வந்துருக்கு. என்ன நல்ல கலராக வந்துடு. மதுசன் சொன்னவன் கொண்டுட்டான் பெரைக்கில் சுட்டு வைக்கட்டான். சுட்டு வைக்கட்டான் கொண்டுட்டான். அது கொஞ்சம் வேலையா போயிட்டுது. எங்க நீ போறேன் எங்கேயாவது போவோம். ஏன் வர சொல்ல நீ அவன் கொஞ்சம் வேலையை அனுக்கிறான். வேலையானண்டா வேற இல்லாம இல்லை. வேலையாண்டா தலைக்கு மேலே அவனுக்கு வேலை. தலைக்கு மேலே வேலையா? தலைக்கு மேலேண்டா ஏறிந்துதான். இது கொஞ்சம் தலைமையில் ஒட்டுற வேலை கை ஒட்டுது. சரியும் கோய் நீ அடிக்கினா அப்புறம் நாங்கள் சந்திப்போம். என்ன செய்கிறீங்க? நல்ல சம்பல். அது என்ன சோத்த சம்பலோ? சிவப்பு மிளகா சம்பல் நல்லா கிடக்கும். அதில் பச்சை மிளகாய் 1-2 கலந்து கிடக்கும். கருவேப்பம் இல்லை போட்டேன். அதுதான் பச்சையாக கிடக்கு. அதில் நீ என்ன பச்சை மிளகா போட்டேன்? நான் பச்சை மிளகாய் தான் நினைச்சேன். நான் கருவேப்பம் இல்லை போட்டேன். இந்த பார்க்க உங்களுக்கும் பாய் உருமன் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. சுட சுட சாப்பிட்டாச்சு. நீ எத்தனை சாப்பிட்ட? நீ நான் ஒரு 1/4 சாப்பிட்ருப்பேன். காவாசி
சாம்பல் சம்பல் என்ன இல்லைக்க போட போறீங்களா? போடுங்க இல்லைக்க. இல்லை ஆனால் கருவேப்பம்லையோ இது வாழை இலக்க போட்டாலே வடிவாக தான் இருக்கும் இந்த சம்பல். என்ன சொல்லும் இதுக்கு ஒரு வெள்ளை புட்டும் நல்லா கிடக்குமா? நான் வெள்ளியல் எல்லாம் கூடாது. இப்போ எல்லாம் வெள்ளியல் சிவப்பு எல்லாம் எல்லாம் அளவா சாப்பிட்டா இல்லை அளவுக்கு முறை சாப்பிட்டா நான் ஊதின மாதிரி உதவ வேண்டிய இப்போ கொஞ்சம் மெலிஞ்சு விட்டேன். மெலிஞ்ச மாதிரி தெரியுது இப்போ மெலிஞ்சு விட்டேன். அந்த சில சேட்டுகளுக்கு தான் நீ மொத்தமாக தெரியும். இதுகளுக்கு எல்லாம் மெல்லி சாப்பிட்டேன். இதுகளை மெல்லிசா கிடக்காம என்ன இப்போ கொஞ்சம் மெலிஞ்ச நாளாக இருந்தேன். சரியே என்ன சாப்பிட்டு காட்டுங்க திருப்பி இருக்கா சாப்பிட்டு காட்டுங்க திருப்பி. என்னென்னு சொன்னாலும் இது பவி சுட்டது என்ன பவுடாவும் என்ன உதறியாது. நீங்கள் அங்கே விட்டுட்டு போகிற அடுத்து பெஞ்சியில் பார்த்துறேன். ஆனால் சம்பல் தேவையில்லை. சம்பல் தேவையில்லை. நான் கணக்கு சாப்பிட்றேன்டா சம்பல் இல்லை. பசிக்கு சாப்பிட்றேன். பசிக்கு சாப்பிட்றேன்டா சம்பல் பவுடா சாப்பிட. யார் மோதம் தந்தது? மோதகம் பாருங்க. யார் தந்தது மோதகம்? இது பொரிச்ச மோதகம், இது அவிச்ச மோதகம். வடையெல்லாம் சாப்பிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டு வடையும் சாப்பிட்டு முடியும். பவி கொண்டு வந்து ஒன்றையும் சாப்பிட்டேன். அது எங்களோட மச்சாள், அதாவது எங்களோட அப்பாண்ட தங்கச்சியாற்ற மகள். அப்போ தான் இப்போ கொண்டு வந்து வந்துட்டு போகிறா. இடைக்கிட உப்பாலம் இருந்துட்டு தருவா. உப்பாலம் இப்போ தந்தவா. அவாக்கு நன்றி நன்றி. மச்சாளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ? என்ன இப்போ மோதகத்தை இழுக்குதோ இதை இழுக்குதோ இது நல்லா கிடப்பா ஊடா நான் செய்தாத. நீங்கள் தான் தெரியுங்களா கூட நான் செய்தேன்னு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க. சம்பளோட வேறு அந்த வேறு சம்பளோட சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. இப்படி எடுத்து இங்கே வேறுங்கோ இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா அந்த மாதிரி தான் கிடக்கு. சம்பளம் என்ன சொல்லுது? சூப்பரு நல்லா இருக்கு. சம்பளோட சாப்பிடக்கு என்ன சொல்லுவோம், அந்த இதுக்கும் சம்பளம் சேர்ந்து கொஞ்சம் இந்த களித்தன்மை மாதிரி வருதோ, முறுமுறுண்டு வரையில எங்களுக்கு முறு டேஸ்ட் வருதோ? டேஸ்ட்டு நல்லா இருக்கடா. ஆனால் தனியாக சாப்பிட சூப்பர். என்னடா இது நிறைய வாழைப்பூ, வெங்காயம், பச்சைமிளகாய் எல்லாம் போட்டுனாங்க, தேங்காய் போட்டுறாங்க. சம்பலோட சாப்பிட்ற வயிறு நிறைய சாப்பிடலாம். இது ருசிக்கு சாப்பிடலாம். என்ன போங்க இந்த மோதம் கண்டன் ருசிக்கு தான். இங்கே வேறுங்க என்ன மோதம் எல்லாம் பிச்சு காட்டுற வேறுங்க. பொரிச்ச மோதம் இந்த அவா தான் செய்தது. என்ன நல்லா இருக்கு மோதம். அந்த மாதிரி என்னதான் சொல்லுறது, என்னத்தை பற்றி இதில் ஒன்று உடைஞ்சதோட இப்போ இந்த வேறுங்க மோதம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரெடியா சாப்பிடுங்க. உண்டூர் வைக்கவோ? ஓகே நல்லதுதானே. முடிப்போமே வீடியோ நாங்கள். நாள் சமையல்காரி என்றதுல தெரியுது. நல்லா இருக்கிறேன், நல்லா சொப்டாக இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறேன். முடிப்போமே. நான் கை உழையுது. பாய் சந்திப்போமே. இன்றைக்கு கொஞ்சம் மழை என்றதால வெளியில் வச்சு வீடியோ எடுக்கலாம் போய்ட்டு அதான் பிள்ளை வீடியோ முடிக்கிறோம். சந்திப்போம்.